இந்த ராமநாதபுரம் எப்படிப்பட்ட தொகுதி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த தொகுதியில் பதிவான வாக்குகள் 10 லட்சம் ஓட்டு. பதிவான வாக்குகள் 10 லட்சம் ஓட்டில் 33% பெற்று இந்தியாவிலேயே ஒரு சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கின்ற. அடுத்து 33% பெற்ற ஒரே சுயேட்சை வேட்பாளர் உங்களில் ஒருவனாக நான் அங்கு நிறுத்தப்பட்ட பன்னீர்செல்வம் தான் என்பதனை மக்கள் நிரூபித்திருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? தமிழக மக்களுடைய ஆதரவு நமக்குத்தான் இருக்கிறது என்பது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் நிறுவனமாயிருக்கிறது. இந்த நிறுவனமாயிருக்கின்ற மக்கள் சக்தியின் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதனை நாம் தொடர்ந்து கொண்டு போய் நிலைநிறுத்தி 2026 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய புகழை மட்டுமே நாம் பரப்புகின்ற சக்தியாக நம்மை உருவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற சவாலை ஏற்று வெற்றி காண்போம் என்பதை மட்டும் சொல்லி, இப்பொழுது இந்த வருவாய் கூட்டங்கள் மாநிலங்களுக்கு அனைத்து நிலையில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தந்து இந்த 2 கூட்டங்களும் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடுவதை. நன்றி, வணக்கம்.